ராதே கிருஷ்ணா வணக்கம். நம்ம நினைக்கக்கூடிய பல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் மிக அற்புதமான டிப்ஸ் நான் ஒவ்வொரு தடவையும் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் உங்களுடைய ஆழ்மனம் ரொம்ப விழிப்பாக இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? உங்கள் வாய்ஸையே ஒரு 20 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுட்டு படுத்து தூங்குங்க. இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 20 நிமிடம் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை எந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மணி ஃப்ளோ நிறைய வேணும்னு வச்சுக்கோங்களேன். அது குறித்து சில பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து எந்த விஷயத்துக்காக கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்தை ஒரு 20 நிமிடம் ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்டுட்டு உங்களோட மைண்டுக்குள்ளே விஷுவலைஸ் பண்ணிவிட்டு தூங்கிடணும். காலையில் எழுந்த உடனேயும் அகெயின் எழுந்திரிச்ச உடனேயுமே நீங்கள் பகவானுக்கு ஒரு 21 தடவை அவருடைய பெயரை சொல்லி அவருக்கு நன்றி சொல்லணும். சரிங்களா? அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் இஷ்ட தெய்வமாக யாரை ரொம்ப விரும்பி வணங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க பேரை சொல்லி அவர்களுக்கு நன்றி, உங்களால் தான் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிது, நீங்கள் தான் எனக்கு இது கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க அப்படின்னு நன்றி உணர்வோடு நன்றி தெரிவிக்கணும். இதற்கு பிறகு நீங்கள் நன்றி சொல்லி முடித்த பிறகு கண் மூடி அப்படியே சின்முத்ரா வச்சு கொஞ்ச நேரம் பெட்லேயே உட்காந்து விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட வேலையை தொடங்குனீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் நீங்கள் நினச்ச விஷயம் கைகூடும். இன்க்ளூடிங் நீங்கள் நிறைய விஷயம் படிச்சுட்ருக்கலாம், நிறைய சாண்டிங் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு ஒரு மண்டலம் ப்ரேயர் 2 மண்டலம் ப்ரேயர்னு ஏதாவது ப்ரேயர்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டைமை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி கொடுக்கணுன்ட்டு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள். 24 மணி நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். தேவையில்லாத காசிப்பில் ரொம்ப நேரம் செலவு பண்ணிங்க, உங்கள் நேரம் ரொம்ப நேரம் காசிப்பில் தான் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கிருஷ்ணா மச்சித்த மத்கத பிராணா அப்படின்னு சொல்வார். என்னோட சிந்தனையில் என்னோட கதை மட்டுமே பேசு, துஷ்யந்திச்ச ரமந்திச்ச வேறு கதை பேசாத. ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்லுவார். ஏன்னா மற்ற விஷயங்கள் பேசினாவே பிரச்சனை வரும் அப்படின்னு. நிறைய காசிப் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் நெகட்டிவ் தாட்ஸ் போகவும் போகாது. உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஏற்கனவே நிறைய குப்பைகள் வச்சுருப்பீங்க, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இதோடு சேர்ந்து நீங்கள் புதுசாக நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு செய்யும். அதனால் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன செய்யணும்? காசிப்பை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட காரியம் சீக்கிரம் நடக்கணும்னா காசிப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. உட்காந்து பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை நான் சொன்ன மாதிரி நைட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நன்றி சொல்லிவிட்டு பகவானுடைய பெயரை சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அது நடந்து விட்டதாக அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அது விஷுவலைஸ் பண்ணால் மனக்காட்சிப்படுத்தி பார்க்குறது. நீங்கள் என்னவா ஆக விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை உருவகப்படுத்தி நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்குனீங்கன்னா உங்களுக்கே ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இன்க்ளூடிங் நீங்கள் நிறைய விஷயம் காசிப்பை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு காசிப்னால தான் நிறைய தடை வருது. அதே மாதிரி மன்னிக்கக்கூடிய தன்மையை அதிகமாக வச்சுக்கோங்க. யார் மேலெல்லாம் ரொம்ப கடினமான கோவத்தில் இருக்கீங்களோ அது அவங்களுக்கு கெடுதலாக உங்களுக்கு கெடுதலானா உங்களுக்கு தான் கெடுதலாக இருக்கும். நீங்கள் அவங்க மேலே மிகப்பெரிய கோவத்தில் இருந்தீங்கன்னா ஸோ அதெல்லாம் உடனடியாக எடுத்துடுங்க. கோவப்படாதீங்க யார் மேலேயும். அது அவங்களுடைய கர்மா படி அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது இறைவன் நடத்தி கொடுத்துருவார். யாருக்குமே என்ன எப்போ எந்த சமயத்தில் நடக்கணுமோ அது இறைவனுக்கு தெரியும், நடத்தி கொடுத்துருவார். அதனால் நீங்கள் கோவப்படுறதுனாலையோ நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கறதுனாலையோ எதுவும் நடக்க போகிறது கிடையாது. நமக்கு தான் தேவையில்லாத விஷயங்கள் வரும். நீங்கள் நெகட்டிவான விஷயம் நினைக்கும் போது உங்களுடைய மனசுக்கு தெரியாது நீங்கள் அவங்களுக்காக சொல்கிறீங்கன்னு அதுக்கு தெரியாது. அது என்ன நினைக்கும்னா, நல்லா இருக்கக்கூடாது விஷயம் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தெரியாது. நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கும்.
யார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தெரியாது, அதுக்கு அவங்க தான் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க நல்லா இருக்காத மாதிரி பண்ணிடும் லைஃப்பை. அவங்களுக்கு பாரு இந்த மாதிரி இருக்குது, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட எண்ணத்தோடு சொல்கிறது, அவங்களுக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னு நெகட்டிவாக நினைப்பாங்க நிறைய பேர். இது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அவங்களுக்கே கெட்டது சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க, நல்ல யோசனையோடு இருங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ மந்திரம் சொன்னாலும் ஏன் நடக்கலைன்னா இந்த நல்ல குணங்களை வளர்த்துக்காதது தான். ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ணர் இது ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நல்ல குணங்களை வளர்த்துக்கலன்னா லைஃபே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கௌரவ ஃபவுண்டேஷன் மூலிமா கேளுங்க, இலவசமாக சொல்லி கொடுக்குறோம். ஆயிரக்கணக்கான பேர் அந்த மன அழுத்தம்னா என்னங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான வகுப்பு தான் நம்மளுடைய மனம் திறக்கிறார் வாசுதேவ கிருஷ்ணர் வகுப்பு. பல பேர் இணைஞ்சு பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. டெய்லியும் கல்ல ஜூமில் 1000 பேருக்கு மேலே இணைஞ்சிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் இணைஞ்சு உங்கள் நண்பர்களையும் இணைய வைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் வீடியோ ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதோடய விஷயங்கள்லாம் நீங்கள் ஷார்ட்ஸில் போனீங்கன்னாவே தெரியும் எப்படி அவங்க சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கமெண்ட் செஷனில் போடுங்க, அட்டன் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் போடுங்க, அது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இல்லாதவங்க, கிளாஸ்க்குள்ளே இல்லாதவங்க தயவுசெய்து காலையில் 6:30 மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 7:50 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அற்புதமான ஒரு வகுப்பு, இது வரைக்கும் நீங்கள் கேட்டிராத வகுப்பு. 7:50 55 வரைக்கும் கிளாஸ் போகும். ஒரு ரேடியோ கேட்குற மாதிரி வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்டே கேட்கலாம், இல்லை நோட்ஸ் எடுத்து கிளாஸ் கவனிக்கணுங்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கவனிக்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் மாற்றம் வரும். அதுக்கு வந்து எந்த விதமான யோசனையுமே தேவையில்லை. நிச்சயம் நீங்களாம் மாறணும்னா பகவத்கீதை கேளுங்க. இன்க்ளூடிங் நான் இன்றைக்கும் சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு டைம் ஆகிடுச்சு, நானும் தூங்க போகிறேன். நானும் வந்துட்டு இந்த பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட தான் தூங்க போகிறேன். நீங்களும் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கேட்டுட்டு தான் தூங்குவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த சமயத்தில் இந்த பதிவை வந்து நீங்கள் கேட்டாலும் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நாலேஜ் ஃபாலோ பண்ணணும், இன்றைக்கி நம்ம இதை செய்யணும் அப்படின்னு மூளைக்கு சொல்லுங்கள். அப்போ தான் அதை செய்யும். இல்லைன்னா வீடியோ பார்த்ததோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி செய்யணும், இது இந்த வீடியோவை நீங்கள் காலையில் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா எழுதி வைங்க, நைட்டு இதை செய்யணும். இது மதியம் வேலை பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க, ஈவினிங் வேலை பார்த்தீங்கன்னா எழுதி வைங்க, நைட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனடியாக செஞ்சுருங்க. எல்லாம் வல்ல பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிச்சு இந்த போன்ற பகவத்கீதை வகுப்புகளை நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிட்டு வாங்க. நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் நான் இதில் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ரொம்ப நன்றி. ராதே கிருஷ்ணா.